அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. இப்போ தான் குரு பயிற்சி நடந்திருக்கு. குரு பகவான் 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. தனுசு ராசிக்கான கஷ்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தனுசு ராசி அன்பர்கள், நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஒரு விதமான சிரமங்களில் கஷ்டங்களில் இருப்பது எனக்கு தெரியும். குறிப்பாக நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது வியாபாரத்தில் ஒரு கட்டு போட்ட மாதிரி, ஒரு மந்திர கட்டு போட்ட மாதிரி இருக்குது சாமி. நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு, நல்லா நடந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் இப்போ அப்படி டல் அடிக்குது. வியாபாரமே ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்குது. ஒரு வியாபாரத்தில், ஒரு பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லை. இந்த மாதிரியான ப்ராப்ளம், இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பயிற்சி நடந்திருக்கு. குரு 6ல் மறைந்தாலுமே கூட உங்களுக்கு 2, 12ங்கிற பாவங்களை அந்த குரு பகவான் பார்க்கிறார். எல்லாத்தையும் விட தனுசு ராசிக்கு ஒரு டாப்பு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுங்க சார் நீங்கள் அந்த கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டமாக இருக்குது, கடனாக இருக்குது, குடும்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாம் நீங்கள் என்ன ஒன்றாலும் கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள், நான் காதிலே வாங்க மாட்டேன். வருமானம் உங்களுக்கு ஒழுங்காக வருதா? வருமானம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கா? பரவாயில்லையா? ரைட், ஓகே சார், பரவாயில்ல. அப்புறம் என்ன சார், இதை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அப்போ தனுசு ராசினியர்களே, குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருப்பார், அவர் சின்னதாக அவர் பணம் காசு கொடுத்து வாங்கக்கூடியவராக இருப்பார், இல்லை வேறு ஏதும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடிய, ஒரு லாட்ஜ் ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகள். ஆனால் எனதருமை விவசாய பெருமக்கள். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், அல்லது கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், லெதர்ஸாக இருக்கலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடிய வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், மெக்கானிக் ஷாப்பாக இருக்கலாம். அதுபோல் சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, கெமிஸ்ட்ரி லைனில் இருக்கக்கூடியவங்க, ப்ரொடக்ஷன்ஸ் லைனில் இருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பில்டர்ஸ் அந்த லைனில் இருக்கக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸு. அப்போ தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், டியூஷன் சென்டராக இருக்கலாம், ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், அப்போது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், தறி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள். அப்போ தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உங்களுக்கு தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம். அதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக சரி பண்ண முடியும். அதற்கான நல்ல நேரம் துவங்குகிறது. இந்த ஆனி மாதத்திலிருந்து அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம், தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாம் நல்ல முறையில் ஒரு முன்னுக்கு வருவதற்கு, ஒரு வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வருகிறது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ உங்களுடைய பிறகு எனக்கு தொழில் சரியாக இல்லை சாமி, எனக்கு தொழில் சரியாக அமையலை, எனக்கு தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, ஏதோ ஒரு யாராவது செஞ்சுட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு கட்டு போட்டாங்க சாமி, என் தொழில் கட்டுப்பட்டு நிற்குது, வியாபாரமே இல்லை, இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை பார்க்கின்ற பொழுது கால நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த கிரகம் உங்களை போட்டு அமுக்குது, என்ன உங்களுக்கு கெடுதல் செய்யுது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், செய்வோமேயானால் நிச்சயமாக உங்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும், வியாபாரம் சிறப்பான முறையில் இருக்கும். அதே போல் தான் உத்தியோகம். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு இப்போ தான் வேலை சரியில்லாமல் போச்சு, ஸோ வேலை வாய்ப்புகளை இழந்திருப்பீர்களே. ஆனால்
நிச்சயமாக எனதருமை தனுசு ராசினியர்களே வேலை உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹையர் ஆஃபீஸர் ப்ராப்ளம், ஒரு மேனேஜர் ப்ராப்ளம், ஒரு பாஸ் பேச மாட்டேங்கிறாரு, ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போலாம் ஐடி ஃபீல்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஐடி ஃபீல்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஐடி ஃபீல்டுன்னு இல்லைங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே. பேங்க் எடுத்துக்கோங்க, பேங்க் ஃபீல்டு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், அவங்கள ஒர்க் பண்ணுறவங்கள கேட்டால் தான் தெரியும். ஃபைனான்ஸ், ஏன்னா குரு 6ல் போய் பறந்துட்டாரு. அதே போல் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஹையர் ஆஃபீஸராக நல்ல ரேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மாதம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எனிஒன். அப்போ உத்தியோகம் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமே கூட இந்த குரு 10 பார்த்து 9ஆம் அதிபதி 8ல் மறைவு, 2வது 12 லாபஸ்தானாதிபதி 8ல் மறைவு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ இதெல்லாம் பேசிக் என்ன? உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பர்த் சார்ட்டை கொண்டு அதுக்கு ஒரு அந்தந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன சின்ன சின்ன சூக்ஷ்மங்கள், ஸோ அதையெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த ஆனி மாதம் நல்ல மாதமாக அமைகிறது. அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், 35 வயசு 38 வயசாயினும் கல்யாணம் ஆகலை, வயோதிக திருமணங்கள், கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே. திருமண யோகங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம், குடும்பம், இவையெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் ஜென்ரல் கண்டென்ட், எல்லாருக்குமான ஜென்ரல் கண்டென்ட்டை பேசியிருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 8 மினிட்ஸ் தனுசு ராசிக்கான ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டை நம்ம பேசியிருக்கிறோம். அப்போது இது போக நீங்கள் இன்னும் என்னை பற்றி சொல்லலையே சாமி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே. ஆனால் இதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து எல்லோருக்கும் அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறது தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் உங்களுடைய ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எதில் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விரிவாகவே பார்க்கலாம், நட்சத்திரங்களோடு பார்க்கலாம். இப்போ காலச்சக்கரத்தோட 9வது ராசி அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி தான். தனுசு ராசியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். அதே போல் பெருந்தன்மை உண்டு, குணத்தில் ஒரு பெருந்தன்மை உண்டு. எடுத்த இலக்கில் ஜெயிக்கிற வரையும் போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போவதால் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதற்கு ஏற்றார் மூலம் வாழக்கூடியவர் தான் நம்ம தனுசு ராசி அன்பர்கள். எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் உயர் புகழ், ஞானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு. எப்போதுமே கோவில் சார்ந்த தொடர்பு, இறை தொடர்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்தில் ஆட்சி பகவானாக குருவை பெற்றவர்கள் நீங்கள். ஆமாம், குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய குருவே உங்களுக்கு ஆட்சிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. முதல் வீடு 9ஆம் வீடு காலச்சக்கரத்தின் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே மூலம், போராடம், உத்திராடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு தனுசு ராசியில். அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார். அப்போ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை ஒரு ஆட்சிநாதன் மறைவது அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத அமைப்பாக இருந்தாலும், ஆனால் காலச்சக்கரத்தோட 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறார்.
அப்போ வருமானத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசியை பொறுத்த வகையில் நீங்கள் உங்களுக்கு வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் போகுது. ஆனால் நீங்கள் உங்களை குழப்பிக்கொள்ளக்கூடாது. புது புது விஷயங்களில் தலையிட்டு புது புது பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஆமாம், கற்பனையில் உருவாக்கி கூடக்கூடாது. அதே நேரத்தில் எதையும் எதிர்மதமாக எதிர்கொள்ளக்கூடாது. நேர்மறை சிந்தனையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தடையில்லா வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ ராசிநாதன் 6லேருந்து பார்க்குறார். அப்போ வீட்டுக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சுகஸ்தான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த, ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கடன் தேவைப்படுது அப்படின்னா கடன் கேட்ட இடத்துல உடனடியாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆனி மாதம் 15ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அப்போ 3ஆம் இடத்துல தடை தாமதம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல்வேறு தடை தாமதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா சனி பகவான். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு, தடை தாமதங்கள், வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மாறான பலன். அப்போ மந்தம், ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்துகிறவர், ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுறவர், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எதுலேயும் நாட்டம் இல்லாத தன்மையை கொடுக்குறவர், இப்படிப்பட்டவரை பார்த்திங்கனாக்கா 3ஆம் இடத்துல இருந்து எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு தடை இருந்தது. அப்படியே ரொம்ப லேட்டாக நடந்தது. நினச்ச நேரத்தில் நடக்கலை, ஆனால் நடந்தது, லேட்டாக நடந்தது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு காரணமாக இருந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரே 2 கூடையவராகவும் இருக்கிறார். அவர் 3ஆம் இடத்துல போய் இப்படி இருக்கிறார் இல்லையா. இந்த அவர் வக்ரம் அடைகிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே முயற்சிகள் அனைத்தும் ஒரு புது விதமாக முயற்சி செய்ய போகிறீங்க. ரொம்ப வேகமான முயற்சி, சோம்பல் இல்லாத முயற்சி. எந்த இடத்துல எந்த நேரத்தில் எதை செஞ்சால் நல்லா இருக்குமோ அந்த நேரத்தில் அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் உண்டு. அவரோட பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் இடத்துல தன்னோட வக்கர பார்வையை சனிக்கிறார். அப்போ 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏதேனும் சிக்கல்கள் வருமோ அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சிக்கல்கள் வருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வருமா அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் போதும், மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே நேரத்தில் 4 கூடிய ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் 4ல் இருக்கிறது கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் நடத்தைகளில் மற்றவர் பார்வையில் சந்தேகத்தை உருவாக்குவார். அப்போ என்ன நடக்கும்னா செய்யாத விஷயத்து நடக்காத விஷயத்துக்கு உங்கள் மேலே பழிபாவங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 கூடையவர் 5லேயே ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பூர்வ புண்ணியம் வலுத்திருக்குது. ஆமாம், பூர்வ புண்ணியாதிபதியும் நல்லா இருக்கார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தைகளால் பெருமை செய்கிறோம். குழந்தைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. ஆமாம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குலதெய்வ வழிபாடுகளை இந்த காலகட்டத்தில் பண்ணால் நல்லது. நீண்ட நாள் வேண்டுதல் இருக்குது, அதை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வகையில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் திருமணம் ஆகாமல் குடும்பம் அமையாமல் ரொம்ப நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, கோர்ட்டு கேஸு சிக்கலில் இருந்தவங்கலாம்
இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரத்தில் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தளவில் சனி பகவான் வக்கிரமும் அடைகிறதுனால, உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களோட வாக்கில் மட்டும் கவனம் தேவை. பேசுகிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய அமைப்பு தேவை. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில். மற்றபடி வேறு எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. இந்த சனி வக்கிர பயிற்சியும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதக்கோள்களின் பயிற்சியும் சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிறத நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6ஆம் இடத்துல இந்த காலச்சக்கரத்தோட 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் வழிபாடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆறுமுக கடவுளான முருக வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கணும். அதே நேரத்தில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். இது செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம், குடும்ப உறவுகளில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை வேலை தொழில் சார்ந்து வெளியூடு போகிறது, அதே நேரத்தில் படிப்பு சார்ந்து யோசிக்கிறது, ஆமாம் பயணத்தால் லாபம் பெறுறது, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீர் சார்ந்து தொழில் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆமாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுக்கிறவங்க, டிரைவர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திருமண பாக்கியம் கைகூடும். அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். புத்திசாலித்தனமாக சில விஷயங்களில் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தனலாபம் உண்டு. திடீர் வருமானம் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்து. அரசாங்க அனுகூலம் ஏற்படும். ஆமாம், அரசு சார்ந்த உதவிகளுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும். அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் தாய் தந்தை உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாமன் வர்க்கத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஆமாம், அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த விரிசல்கள் பார்த்திங்கன்னா சரி செய்யப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சரி செய்யப்படும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய அமைப்புகளின் மூலமாக உங்களுக்கு திடீர் பணவரவு உங்களுக்கு அசத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாடு யோகம் உண்டு. அதே நேரத்தில் அரசு துறைக்காக போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துல பார்த்திங்கன்னா சில பேருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய விஷயமும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த ஆணி மாதங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகத்தை கொடுக்க போகுது? உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் முதல்ல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ எப்பொழுதுமே 6ஆம் இடம் என்பது உத்தியோகத்தை தரும். ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் தானே. அதில் போய்ட்டு நம்ம ராசியாதிபதி உட்கார்ந்தா நமக்கு ஏதாவது வியாதி பெருசாக வந்துடுமா, கடன் பெருசாக வந்துடுமா, இதெல்லாம் கவலைப்படாதுங்க. உத்தியோகம்னு அந்த ஒரு இடத்துல இருக்குது. அந்த உத்தியோகம் ரெட்டிப்பாக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறோம். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் பலம் வர்றார். காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வெற்றி வாகை சூரியக்கூடிய மாதம். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் வரார். அப்போ உங்கள் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல வரார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் 3 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறது. திருமண வாழ்க்கை ஈடேறப் போகிறது. வெயிட் பண்ணிட்டு இருக்க, காத்துன்னு இருக்க திருமண வயது உள்ள தனுசு ராசினியர்கள் அத்தனை பேருக்கும் திருமண யோகம் உண்டாகக்கூடிய மாதமாக அதற்குண்டான காரியங்கள் எல்லாமே நடைபெறும்.
பெண் வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிடுவா, மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிடுவா. நண்பர்களால் யோகம், காதல் திருமணம் வெற்றி அடைவதற்குண்டான மாதமாகவும் இந்த மாதம். என்ன பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், சுக்கிரன் புதன் எல்லாமே வந்துட்டார். அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் தினம் தினம் உங்களுக்கு கோச்சார ரீதியாக சாதகமான பலன்களை கொடுக்கிறது, வேறு விதமான தினப்பலன். இதை நம்ம பார்க்கறது மாத பலன். அப்போ புதன் பகவான் சுக்கிர பகவான் எல்லாமே அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கா. 6க்குரியவன் 7ல் இருக்கிறதுனால வேலையில் சிறு கடன்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு. அதுக்கு அப்போ தினசரி வருமானம் பார்க்கணும்னா ஏதாவது ஒரு கடன் ஏற்பட்டு தான் வருமானம் பார்த்தாகணும். அப்போ எதுவுமே இல்லை நான் ஜெயிக்கணுன்றதெல்லாம் இங்கே கான்செப்ட் கிடையாது. அப்போது உழைப்புக்காக சிறு துளி கடன் வாங்குவது அந்த உயர்வுக்கு உண்டான விஷயம். அந்த கடனால் இப்போது உங்களுக்கு பாதிப்பு வராது, சாதகமான கடன்களே ஆகும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பரிசீலனை பண்ணுங்கள், யோசனை பண்ணுங்கள், பெரியவாகிட்ட யோசனை கேளுங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகம். 7ஆம் இடத்துல சூரியன், பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல. அப்போ உங்களுடைய லாபாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல. மனைவியால் யோகம், கணவனால் யோகம், ஷேர் மார்க்கெட்டால் யோகம், கூட்டு தொழிலால் யோகம், வண்டி வாகனத்தால் யோகம், திருமணத்தால் யோகம், புத்திரத்தால் யோகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. 5க்குரியவன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். 5ஆம் அதிபதி, அந்த ஸ்தான அதிபதி அந்த பாவகத்தில் ஆட்சி பெறுவது யோகம். ஏற்கனவே ஆல்ரெடி 5ஆம் இடம் உங்களுக்கு பலமாக தான் இருக்குது. புத்திரத்தால் நல்ல பெயர் புகழ் கிடைக்குது. உங்களுடைய புத்திரன் நல்ல விருது வாங்குறான், அவர்களால் உங்களுக்கு யோகம் கிடைக்குது. குழந்தைகளால் யோகம் கிடைக்கிறது. இந்த மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். தொழிலில் ஒரு வெற்றி காண போகிறீர்கள். 2வது தொழில் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் சார், அதற்குண்டான காலம் உங்களுடைய ரிஷபத்தில் செவ்வாய் பயிற்சியானவுடன் 2வது தொழில் உங்களுக்கு வெற்றியை தரும். தாராளமாக தொடங்குங்க. ஆமாம், அற்புதமான வெற்றியை தரும். தொழிலுக்காக இப்போது சிறு கடன் வாங்க வேண்டியிருக்கும், அதனால் பெரும் கடனாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தைரியமாக செய்யுங்க, தொழில் மேலே போகும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரமாகிறார். சகோதரனால் சற்று விரயம், அது சுப விரயமாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம். சனி வக்கரமாகிறார். ஆணி 15 தேதிக்கு பிறகு சனி வக்கரமாகிறார். யாரெல்லாம் ஜனன ஜாதகத்தில் உங்கள் சனி பகவான் வக்கரகதியாக இருக்காரோ இப்போ 200 மடங்கு பலன் கோச்சார ரீதியாக சனி வக்கரமாகும் போது. தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8/7/2024 பிறகு இந்த ராகு பகவான் உத்திரட்டாதிக்கு பயிற்சி ஆகிறார். ஆல்ரெடி வக்கர கிரகங்கள் ராகு கிரகங்கள். 10ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய தொழில் எல்லாமே இப்போ பலமாகும் சார். நீண்ட நாளாக தொழில் வந்து ஒரு சரிசமமாக போயிட்டே இருக்குது சார், எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸே கொடுத்துன்னு இருக்கு. இப்போ தொழில்கள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய மாதம். ஏன்னா கேது பகவான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதான் பயிற்சி ஆகிறார், இப்போ இல்லை பயிற்சி. அப்போ ராகு கேதுக்கள் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கு காத்துருக்கா. வண்டி வாகனத்தால் யோகம், வண்டி வாகனத்தை சின்ன சீர்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. அதை சரி செய்து வாகனத்தை வாங்கிக்கோங்க. டிராவல்ஸ் வைத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாருக்கும் யோகம் வரும் மாதமாக இந்த ஆணி மாதம் நடக்க போகும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் உத்திரட்டாதிக்கு வர்றதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாம் யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்களுக்கு யோகம் சார். ஆமாம், வித்யாகாரன் சொல்லக்கூடிய ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் யோகம். ஆமாம், எல்லா வாத்தியாரும் இன்னொரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம், 100% இதெல்லாம் நடக்கும். ஆமாம், மேலும் இந்த ஆணி மாதத்தினுடைய சகோதரனால் சற்று விரயங்கள் மட்டும் நடக்க போகுது. அந்த விரயம் சுப விரயமாக இருந்தால் பெஸ்ட்டு தான். ஆமாம், 2க்குரியவன் 3ல் இருக்கார். அந்த பாவக அதிபதிக்கு அது 12ஆம் இடம் இல்லையா? ஆமாம், தனாதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். ருணம் ரோகம் சத்ரு அப்படின்றத தாண்டிலும் அதை உத்தியோகம் என்ற ஒரு பேரில் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இந்த குரு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். வண்டி வாங்குபவர் விற்பனையாளருக்கு யோகம். ஏன்னா 4ஆம் இடத்துடைய குரு பகவான். வீடு கட்டி விற்கிறா, மார்க்கெட் பண்ணுறா, அவங்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான ஒரு காலகட்டம். தனுசு ராசி நேயர்கள் மேலும் உங்களுடைய யோகத்தை பெருக்கிக் கொள்ள மேற்கு பார்த்த ஆலயங்களை சேவார்த்தி செய்யுங்க. நான் எப்பயுமே இதை தான் உபகாரம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. 1000 ஆலயங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான சமம் ஒரு மேற்கு பார்த்த ஆலயத்தை நீங்கள் சேவார்த்தி பண்ணுறது. அதுவும் மேற்கு பார்த்த பெருமாளை நீங்கள் சேவார்த்தி பண்ணீங்க அப்படின்னா அற்புதமான வேலை வாய்ப்பு திறன் உங்களுக்கு கிடைக்கும்.
திருமண வாழ்க்கை கிடைக்கும். தினம் தினம் பணம் உங்களை தேடி வரும். வருமானம் ரெட்டிப்பாக்கும். வண்டி வாகன யோக சேர்க்கை உண்டாகும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியம் மேலும் எல்லா விதக்கும் அற்புதமான ஒரு மருந்து மேற்கு பார்த்த ஆலயங்களை சேவார்த்தி பண்ணுங்க. மேலும் இந்த ஆணி மாதத்தினுடைய முழு பலனை எடுத்துக்கொள்ள அம்பாளை சேவார்த்தி பண்ணுறது நல்லது. அது எந்த அம்பாளாக ஒன்றா இருக்கலாம். உங்களால் நீண்ட தூரம் போக முடியலையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமாரி அம்பாளாக கூட இருக்கலாம். ரேணுகா பரமேஸ்வரியாக இருக்கலாம். ஆமாம், சிங்கேணி அம்பாளாக இருக்கலாம். இந்த அம்பாளை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தனுசு ராசினியர்கள் பெண்கள் பார்த்துட்டு வந்தாலே மிகப்பெரிய ஒரு யோகம். அங்கே ஒரு விளக்கு போட்டுடுவாங்க. அற்புதமான ஒளி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதுமே காத்துருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடம். தனுசு ராசியில் ஆணி மாத கிரக அமைப்புகளில் தனுசுக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், 6ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு, உலக வெற்றி பெறக்கூடிய 7ஆம் இடத்தில் தனுசுக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன், மேலும் பாக்கியாதிபதி சூரியன், 6-11 லாபாதிபதி 6-11 லாபாதிபதி சுக்கிரன், அத்தனை கிரகங்களும் ஒரு சிறந்த வலிமையான மாதங்களாக தனுசு ராசிக்கு அமைந்திருக்கிறது இந்த ஆணி மாதம். அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனுசு ராசி கிரகம் வலிமையடைவது அந்த மாதம் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றமான மாதமாக, இடம் வீடு முன்னேற்றங்கள், சொத்துக்கள், பதவி உயர்வுகள் பெறுகின்ற அருமையான மாதங்களாக அமையும். தனுசுக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை அடையும் பொழுது 7ஆம் இடம் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வலிமை என்பது உலக வெற்றிகளை அடையக்கூடியது. வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படுத்துவது, வெளிநாட்டு ஏற்றுமதி தொழிலுக்கு சிறப்படைவது, வருமானங்கள், தொழில் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், அரசு உத்தியோகத்தின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், பதவி உயர்வு பெறக்கூடிய காலங்கள். இது ராசி கட்டத்தினுடைய கிரக மாற்றத்தினுடைய அமைப்புகள். இப்ப ஆணி 32 நாட்களுமே உங்களுக்கு சிறந்த யோகமான நாட்கள் அமையாது. அதில் ஒரு 9 நாட்கள் உங்களுக்கு காணிச்சு. அதில் ஒரு நாள் சரியில்லாமல் இருக்கு. அந்த நாளில் எதுவும் செய்யாதீங்க. இப்போ ஆணி 1ஆம் தேதி, இந்த ஆணி 1ஆம் தேதி 15/6/2024 அன்று மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை, ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் சேர்ந்து மேசத்திலிருந்து பார்க்கக்கூடிய அருமையான நாள். ஒரு கிரகத்தை, ஆட்சி பெற்ற கிரகத்தை மேலும் வலிமையோடு குரு பார்க்கும் பொழுது, மேலும் சந்திரன் அந்த இடத்திலிருந்து வலிமையா பார்க்கும் பொழுது, குருச்சந்திர யோகத்தில் பார்க்கும் பொழுது, அந்த நாள் மிகப்பெரிய ஒரு வருமான முன்னேற்றத்திற்குரிய, தொழில் முன்னேற்றத்திற்குரிய, வருமானங்கள் கொட்டி தருகின்ற அருமையான நாள். அரசாங்க பதவி மூலம் உயர்வு பெறுகின்ற நாள். இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பெறக்கூடிய அருமையான நாள். பூ வைக்கலாம், அந்த நாளில் பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், இடம் முடிக்கலாம், வீடு வாசல் சம்பந்தப்பட்டது எந்த ஒரு காரியங்களும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாட்களாக அமையும். இப்படி போன்ற சுபகாரியங்கள்லாம் நான் சொல்லக்கூடிய எல்லா தேதிகளிலுமே அந்த காரியத்தை செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்த தேதி இந்த ஆணி 8 எதுவும் பண்ணாதீங்க. ஆணி 8 22/6/2024 ஒன்றுமே பண்ணாதீங்க. அடுத்து ஆணி 9, ஆணி 9 23, ஆணி 9 சிறப்பு நல்ல கவனிங்க. ஆணி 9 23/6/2024 அன்று பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது.
எப்பொழுது நல்ல சந்திரன் என்பது உங்கள் உடல் எடுக்கின்ற முயற்சி, ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுடைய உழைப்பு, உங்கள் வருமானம், முன்னேற்றம் அதிகப்படக்கூடிய காலங்கள். உங்கள் சந்திரனை வந்து குரு எப்பெல்லாம் பார்க்குற, சந்திரன் என்பது உங்கள் உடல். நல்லா கவனிக்க, உங்கள் உடல் எங்கெல்லாம் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்கள். ஒரு இடம் முடிக்கலாம், வீடு சம்பந்தம் வீடு முடிக்கலாம், சொத்து முடிக்கலாம், வேலைக்கு முயற்சி பண்ணலாம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், பெண் பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம். இப்படி எல்லாவித காரியங்களுமே குரு சந்திரனை பார்க்கும் போது மிகப்பெரிய வெற்றியின் ஆளாக அமையும். அந்த நாட்களில் மட்டும்தான் நான் சொன்னேன், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் குரு சந்திரனை பார்க்க, அது மட்டும் தான் அம்ச பலனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இறைவன் வந்து ஒவ்வொரு நாளையும் ராசி அம்சம் சொல்லி 2 கட்டம் படைக்கிறார். இல்லை ராசி கட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ராசி கட்டத்தினால ஒன்றும் நடக்க போறதில்லை. அம்சம் ஒன்று இருக்கு, அந்த அம்சப்படிதான் அம்சமா நடக்கும். அவ்வளோ அம்சமா இருக்கியா அப்படின்னு சொல்ற, அந்த அம்சமா எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதான் அம்ச பலன்கள். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்து ஆணி 11. இந்த ஆணி 11 25/6/2024 அன்று திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்று கடகத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்ச பலன்கள். அப்ப தனுசு ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கும் போது எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடியது. மற்றவர், அதாவது ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி ஒருத்தரை நம்பி ஒரு காரியம் தடைபட்டிருந்தா அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று சொல்லக்கூடியது. வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள் என்று சொல்லக்கூடிய, திட்டமிட்ட காலங்கள் தடைபடும் பொழுது அது திட்டமிடாத நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத யோகத்தை தரக்கூடியது. மேலும் பாக்கியாதிபதி, அதாவது பெரிய மனிதரின் மூலம் உங்களுடைய முக்கியமான காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாள். ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி வந்து தனுசு ராசிக்கு தனஸ்தானத்தில் இருந்து சந்திரனை பார்க்கும் பொழுது நல்ல மனிதர்கள் மூலம், முக்கியமாக உயர் அதிகாரிகளும் ஒரு நல்ல மனிதர்களும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்த முடியினார். சரி, அது ஒன்று. அடுத்து ஆணி 13. இந்த ஆணி 13 என்பது சதயம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும். அதாவது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அங்கு ஏற்கனவே ஆட்சி பெற்ற, அதாவது உச்சம் பெற்ற சுக்கிரன், அதாவது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் சம்பந்தப்பட்ட பலன்கள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரனோட சந்திரன் இருக்கும் பொழுது, சந்திரன் எப்பவுமே உங்கள் உடல் உழைப்புன்னு சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் உடல் எடுக்கின்ற முயற்சிகள் சொல்லிட்டு அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக. ஒரு திருமண யோகம், சொத்து, 4ஆம் இடம், வீடு, இடம், வாசல், வாகன யோகங்கள், அரசாங்க பதவிகள். அதே நேரத்தில் சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம் பெறுறதுனால மேலே அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய செவ்வாய் வந்து கண்ணிலேருந்து வரை பார்க்கக்கூடியது. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள், பூரிய சொத்து முயற்சிகள், இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை அடையும். சரி, அடுத்து ஆணி 14. இந்த ஆணி 14 என்பது 28/6/2024 பூரட்டாய் 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை மீண்டும் சூரியன் மகரத்திலிருந்து, உங்களுக்கு பாக்கியாதிபதி தனுசு ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்தில் அந்த பாக்கியாதிபதி சூரியன் இருந்து சந்திரனை பார்க்கும் போது பௌர்ணமிக்கு இணையான யோகம். மீண்டும் ஒரு நல்ல மனிதர்கள் மூலம் நல்ல ஒரு காரியங்கள், உயர்ந்த மனிதர்கள் மூலம் நல்ல ஒரு காரியங்களை மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காரியங்கள். ஏற்கனவே வந்து ஒரு நல்ல மனுஷரை பார்த்து இந்த காரியம் முடியணும்னு சொல்லி வச்சிருந்து அவங்கள பார்க்கும்போது அந்த காரியங்களை மிகப்பெரிய வெற்றி அடையும். நல்ல வெற்றி, காசு பணங்கள், வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வியாபார யுக்திகளை பயன்படுத்தி அந்த வியாபாரத்தை வெற்றியடை வைக்கலாம். அதாவது நீண்ட நாட்கள் வருமானம் தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்து வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஆணி 19. இந்த ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை விருச்சகத்தில் இருந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல சொத்துக்களை பெறக்கூடிய இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறது. மேலும் பயணத்தின் மூலம் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி, பயணத்தின் மூலம் அந்த அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை ஈடுபட்டு வெற்றி அடைவது. சந்திரன் வந்து ஒரு அமைச்சர் போன்ற ஒரு உத்தியோகத்தை தரக்கூடியவன்.
சந்திரன் உச்சம் பெற்றுட்டாலே ஒரு அமைச்சர் போன்ற உத்தியோகத்தை தரக்கூடிய அந்த அளவுக்கு உயர்ந்த பதவிக்கு முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம். உயர்ந்த தொழில் வருமானங்கள் முன்னேற்றங்கள் பண்ணலாம். வருமானங்கள் அதிகப்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும். சொத்துக்கள் சேரக்கூடிய காலம், பூமிகாரன் வலிமை அடையும் பொழுது சொத்துக்கள் சேரக்கூடிய காலங்களாக தான் இருக்கும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக முடியக்கூடிய காலங்களாக தான் இருக்கும். அப்ப 12ஆம் இடத்தில் பூமிகாரனே வலிமை எடுக்கும். 12ஆம் இடம் ஏற்கனவே அந்த இடம் வலிமை, எந்த ஒரு கிரகம் வலிமை, வாகனம், சொத்துக்கள், வீடு, இடம் இதெல்லாம் அமையக்கூடியது. அப்ப பூமிகாரே 12ஆம் இடத்தில் வலிமை அடையும் போது தனுசு ராசிக்கு அதை நிறைய சொத்துக்களை பெறக்கூடிய காலங்கள் ஏற்படும். அடுத்து ஆணி 20. ஆணி 20 என்பது 4/7/2024 அன்று மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது, மேலும் மீனத்திலிருந்து சூரியன் பார்க்கிறார். மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் குரு பார்ப்பது, மேலும் மீனத்தில் சூரியன் பார்க்கிறது. ரொம்ப அருமையான அரசாங்க வேலை முயற்சிகள், சொந்த தொழில் முயற்சிகள், இடம் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், திருமண முயற்சிகள், பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, இதெல்லாம் செய்யலாம். வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம். அடுத்து அந்த ஆணி மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்துட்டோம். ஆணி 30 14/7/2024 ஆணி மாதத்தின் கடைசி ஆணி 30 14/7/2024 என்று சித்திரை 3ஆம் மாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கும் அருமையான நாள். சந்திரனை எப்பெல்லாம் குரு பார்க்குறோம் அந்த நாளெல்லாம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்கள் உடல் முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய காலங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரு. அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய், அதாவது பூமிகாரன் மகரத்தில் உச்சம் பெறுகிறார். எங்க தனுசுக்கு 2ஆம் இடத்துல. எப்படி யோகம் பாருங்க. அப்போ உறுதியாகுதுல, தனுசுக்கு 2ஆம் இடத்துல பூமியாரன் குடும்பஸ்தானத்துல, தனஸ்தானத்துல, வருமான ஸ்தானத்துல ஒரு செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது அப்ப அது சம்பந்தப்பட்ட வருமானங்கள் வரலாம். இல்ல பூமி இடம் வடம் மிகப்பெரிய வெற்றி அடையலாம், உயர்ந்த பதவி கிடைக்கலாம். இது எல்லாமே நடக்கும். ஆக ஆடி 30 வரைக்கும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்ல பலன்களாக சிறப்பாக ஆடி மாதம் சிறந்த பலன்களாக அமைய போகுது தனுசு ராசி. என்னங்க ஒன்றுமே நடக்கலையாங்க, என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு அது நடக்க மாட்டீங்க, இது நடக்க மாட்டீங்க, அந்த ஜோசியரை பார்த்தோம், இந்த ஜோசியரை பார்த்தோம், என்னென்னோ கோயில் குளங்களுக்கெல்லாம் போனோம், எத்தனையோ பரிகாரம் பண்ண ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன். நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்கணும். இதைத்தாங்க சொல்ல போறேன். ஒன்று உங்க நோட்டு தப்பா இருக்கணும், இல்லை நான் தப்பா இருக்கணும். 2 காரணம் தான். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில், பிரம்மனால், இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகங்களில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். அதை சரியாக கணித்தால் சரியா நடக்கும். சரியா நடந்தே ஆகும். அதுல எந்த மாற்றம் இல்லை. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் முடியலையா? வேலை கிடைக்கலையா? எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல? எத்தனை வருஷம் ஜாதகத்துக்கிட்ட அலையறீங்க? அலையாதீங்க. எத்தனை வருஷம் வேலை இல்லை? அரசாங்க வேலைக்கு எத்தனை வருஷம் முயற்சி பண்றீங்க? குழந்தை எத்தனை வருஷம் இல்லை? சொத்து பிரச்சனை ஏன் எடுத்துக்கிட்டே போகுது? கோர்ட்டு பிரச்சனை ஏன் எடுத்துட்டே போகுது? அது எப்ப முடியும்? வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை, பிள்ளைங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு வச்ச புருஷன் முன்னாடிக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கு. பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும். காசு கொடுத்த காசு நம்பி ஒருத்தர் நம்பி காசை கொடுத்தோம், ஏகப்பட்ட காசு கொடுத்தா அந்த காசு பணம் வரல. இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி அங்க பார்த்து இங்க போய் பார்த்து அங்க பார்த்து இங்க பார்த்து எத்தனையோ பரிகாரம் பண்ணா, எத்தனையோ கோயில் குளம் போயிட்டோம், ஒண்ணுமே நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க? என்ன பார்த்து நடக்கல சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நல்ல கவனிய கீழே ஒரு நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. என்னதான் உங்க ஜாதகத்தில் என்னதான் கோளாறு, ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல பார்த்தோம். திரும்ப சொல்றேன், இங்க நான் சொல்லக்கூடிய அத்தனை உங்களுக்கு நடக்காத பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னா
கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குது. ஆக கண்டிப்பாக உறுதியாக உங்கள் எதிர்காலம் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சொன்னது நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராசினார். அதனால் ஒரு சைக்கலாஜிக்கல் பயம் இருக்கும். என்னடா இது, நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா, எந்த ஒரு விஷயத்திலையும் தோற்று போடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எதிராளிகளிடம் போட்டிக்கு போக வேண்டாம், எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டிக்கு போக வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக போட்டி எல்லாவற்றும் எதிர் இருக்கிறவங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், அதை தவிர சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போட்டி போடக்கூடிய காலகட்டம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் போட்டி போட்டேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி முகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த மாதம் பார்த்தோம்னா ஆனி மாதம் பொதுவாகவே, அதாவது 15/6/2024 16/7/2024 வரை உண்டான நாட்களை ஆனி மாதம், குரோதி வருஷம் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் பொதுவாகவே மாசப்பலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சௌரமான மாதம், அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை சொல்லுவோம். 4 கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது. அதாவது சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் உங்களுடைய அதாவது சூரியன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். அதை தவிர 5ஆம் அதிபதி ஏற்றத்தோடு ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களேயானால் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சேரும். யாருடையும் போட்டி போடாதீங்க, பொறுமையாக இருங்க, உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக சேரும். ஏன்னா 5ஆம் இடம் வலுத்து போயிருக்கு, ராசிநாதன் மறைஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். நம்மளால் இந்த இடத்துக்கு போய் உட்கார முடியுமா, இந்த விஷயத்தை பண்ண முடியுமா, சாதிக்க முடியுமான்ற ஒரு பயம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விடாமுயற்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சில நேரத்தில் முயற்சிகள் அதிகமாகவும் எடுப்பீங்க, தேவையற்ற முயற்சிகளாகவும் போகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால படிக்கிற மாணவியர்களுக்கு சற்று மனக்லேசங்கள் வரும், மனக்குழப்பங்கள் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படிப்பில் கவனங்கள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். பார்ட்னராக இருக்கக்கூடியவர் உங்கள்கிட்ட விட்டு கொடுத்து போவார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த தெய்வ நம்பிக்கை சார்ந்த இடங்கள், அதாவது HRNC போர்டு, கோவில்கள், அன்னதான கூடங்கள், இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசு சார்ந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் அரசு கான்ட்ராக்டெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போகக்கூடிய யோகம், ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு ஏற்கனவே சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா
சந்திராஷ்டமத்தின் தாக்கம் அதாவது எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 6/7/2024 8/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த நாட்களில் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ வந்து தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக கருதப்படுகிறது. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவசியமாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஹனுமன் சாலிசா சொல்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வர்றதும் நெய் விளக்கு போடுறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வந்து இந்த மூக்கு கடலை சுண்டல் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விநியோகம் செய்கிறதுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதம் ஆனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் மனதிற்குள் பயம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டிகளில் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக காரியத்தை சாதிப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்கள் ராசிநாதன் 6ல் இருக்கிறார். 6ல் வந்து வேலை கடன் நோய் எதிரி, ஆனால் அவர் சுபர். அதனால் வேலைகள்லாம் வந்து நல்லா இருக்கும். ஏற்கனவே இருந்து வந்த வேலைகளில் இருந்த பலு கூட வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க தொல்லைகள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் இருக்காது. இன்னொன்று உங்கள் ராசியை வந்து சுக்கிரன் புதன் 2 சுபர்கள் வந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து இன்னும் வந்து உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அதெல்லாம் உயரக்கூடிய உற்சாகமான வாரம். அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் ராசிநாதனை குடும்பஸ்தானத்தில் பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி தனப்பற்றாக்குறையெல்லாம் தீரும். ஒரு வருஷமாக அங்கே அதாவது சுக்கரனோட வீட்டில் ரிஷபத்தில் இருந்து குரு 9ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடத்தை ஒரு வருஷமாக பார்ப்பார். அது ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். தனப்பற்றாக்குறை ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இளைய சகோதரனால் பிரச்சனைகள், தொந்தரவுகள் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அரசு தேர்வு, ஏதாவது இன்டர்வியூக்கு போயிருந்தீங்க அந்த மாதிரி இருக்கு. இந்த தனுசு ராசிக்காரங்களும் இப்போ வந்து சாதகமான காலங்கள் இல்லை. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு சனி பேச்சினானதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராகு வந்து சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குரு வீட்டில் இருக்கிறார். அதனால் நல்லது பண்ணாட்டியும் கெடுதல் பண்ண மாட்டார். அதாவது அது 4ஆம் இடம் வந்து தாய், வீடு, வாகனம், கல்வி இதெல்லாம் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ராகு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனி பயிற்சி வரல, அப்போ ராகுவும் பயிற்சி ஆகிடுவார். அந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் வந்து இருக்குது. அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதேமாதிரி 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து ஸ்தான பலமாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல லக்ன சுபர் தான் அவர். அதனால் வந்து போன மாதம் வரைக்கும் குலதெய்வத்துக்கு ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ வந்து குலதெய்வத்தை போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள் அமையும். அதே மாதிரி குழந்தைகள் மீது கவலைப்பட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ வந்து குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க. நீங்கள் வந்து அவங்க மனசை புரிஞ்சிக்கிட்டு இணக்கமான சூழல் குலதெய்வங்கள் இந்த மாதிரி இணக்கமான சூழல்கள் இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதை சொன்ன வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள், கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு கூட்டு தொழிலில் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை ஏதாவது ஆயுதங்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்கள்லாம் ஆயுதத்தை கொஞ்சம் அதாவது ஸ்பானரு,
ஏதாவது கோழி கடை வச்சுருந்த அந்த மாதிரி ஷார்ப்பான ஆயுதங்களை வந்து கொஞ்சம் கவனமாக கையாளக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை சரி பார்க்கறதுனால தந்தையால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக, இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகவே தான் இருக்கும். போன 2 வருஷமாகவே பிரச்சனையாக தான் இருக்குது. தந்தை மகன் உறவு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு தான் அது வந்து சரியாகும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்கறதுனால தொழில்கள் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்னும் 1 வருஷம் குரு அங்கேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்கள் தொழிலெலாம் அமோகமாகவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி வந்து 5ல் இருந்துட்டு 11 பார்க்குறாரு. அதனால் வந்து நல்ல லக்ன சுபர் தான். அவர் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பாதிப்பு பண்ணிட மாட்டார். அதனால் உங்களுக்கு தொழிலும் நல்லாயிருக்கும், லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாருனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் இப்போ வந்து சாதகமான காலகட்டங்கள் தான். வெளிநாடு கண்டிப்பாக போவீங்க. மோட்சஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து போய் வரக்கூடிய காலகட்டங்கள் தான். அதாவது என் புள்ள பணம் தர மாட்டேன்றான், நான் போய் வரணும், இல்லை நான் பணம் வெளியிலேருந்து வரணும், நம்ம காசு தான் வந்தால் நம்ம போய் வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசி பெரியவங்கள்லாம் இப்போ மோட்சஸ்தலங்களுக்கு கண்டிப்பாக போய் வருவீங்க. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.